என் வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விவோடைய வி சீரிஸில் 2 புது ஃபோன் வந்து மார்ச் மாதம் லான்ச் ஆக போகுது. என்னென்ன ஃபோன்ஸ்னா விவோ V30 Pro மற்றும் விவோ V30. நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து விவோ V30 Pro அன்பாக்சிங் போட்டிருக்கோம். பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். மேலே கார்டு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபோன்னா விவோ V30. இப்போ இந்த வீடியோவில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபோன் ஸ்பெக்ஸ் என்ன எல்லாம் பார்க்க போகிறோம். முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஃபோன் அப்புறம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு யூஸ் ஆக போகுது. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்களும் பார்த்துக்கிட்டு கௌதம் சேனல், வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த விவோ V30 அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்ப்போம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மேலே வந்து விவோக்கான பிராண்டிங் போட்டிருக்காங்க, கீழே வந்து V30 போட்டிருக்காங்க. பாக்ஸ் வந்து பிளாக் கலரில் சூப்பராக இருக்குது. அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் வந்து ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க, அப்போலாம் பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு வந்து புக்லெட்ஸ் கொடுப்பாங்க, சிம் டூல் இருக்குது, சார்ஜர் இருக்குது. சார்ஜர் வந்து 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. டைப் சிக்கான கேபிளும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த விவோ V30 வாங்குறதா இருந்தீங்கன்னா இதெல்லாமே எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் பொறுத்த அளவுக்கு சென்டரில் ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க, கூட கர்வ் டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் ரொம்ப சின்னதாகவே இருக்குது. உங்களுக்கு ரியரில் வந்து கேமரா செட்டை பார்க்க விவோ V30 Pro மாதிரி தான் இருக்குது, அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து ஜீஸோட பிராண்டிங் இதில் இருக்காது. அதில் ஜீஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இதில் ஜீஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கேயும் உங்களுக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க, கூட LED ஃப்ளாஷ் இருக்குது, கூடவே ரிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து விவோக்கான பிராண்டிங்கும் இருக்குது. இதுதான் இந்த ஃபோனோட குயிக்கான டிசைன். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஒரு பற்றி பார்த்துடலாம். ரைட் சைடில் உங்களுக்கு பவர் பட்டன் இருக்குது, கூடிய வால்யூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்து பிளைனாகவே இருக்குது. டாப்பில் வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து ஸ்பீக்கர் இருக்குது, பிரைமரி மைக் இருக்குது, டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது, கூட சிம் ட்ரேயும் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேயில் வந்து 2 5G சிம் போட்டுக்கலாம், மெமரி கார்டு வந்து போட முடியாது. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு Qualcomm Snapdragon 7 Gen 3க்கான ஒரு ஆக்டோகார் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பர்னு சொல்லலாம். நீங்கள் எடிட் பண்ணாலும் சரி, கேம் விளாண்டாலும் சரி, சூப்பராக இருக்க போது எந்த ஒரு இஷ்யூ வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி சூப்பரான ப்ராசஸரும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுடைய ஜிபி பற்றி பார்க்கலாம். ஜிபி பொறுத்தளவுக்கு Adreno 720 கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஜிபி பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது இந்த ஃபோனில். இந்த ஃபோனுடைய RAM வேரியன்ட் ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 3 வேரியன்ட் வரப்போகுது. என்னென்ன வேரியன்ட்ஸ்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். இதோட ப்ரைசிங் வந்து 34,000 rupees வரப்போகுது. ரெண்டாவது வேரியன்ட் வந்து 8GB RAM 256GB ஸ்டோரேஜ். அதோட ப்ரைசிங் வந்து 36,000 rupees வரப்போகுது. மூணாவது ஹையர் வேரியன்ட் வந்து 12GB RAM 256GB ஸ்டோரேஜ். அதோட ப்ரைசிங் வந்து 38,000 rupees வரப்போகுது. பட் இந்த ப்ரைசிங் கன்ஃபார்மாக தெரிய வரல. லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது இது சுற்றி வரும்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோனுடைய டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.78 இன்ச்க்கான ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 2800 nitsக்கான பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பொறுத்தளவுக்கு 1260x2800க்கான ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் சேஃப்டிக்காக ஸ்காட் ஆல்ஃபா கிளாஸ்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க விவோடி ஃபோனில். அந்த மாதிரி ப்ரொடெக்ஷனும் இந்த ஃபோனில் இருக்குது. ஓவரால் டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு சூப்பராக இருக்க போது, நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியான டிஸ்பிளே இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. கர்வ் டிஸ்பிளேவும் இந்த ஃபோனில் வரப்போகுது. இந்த ஃபோனுடைய பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பொறுத்தளவுக்கு 5000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்க்கான விவோ சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுப்பாங்க. அந்த சார்ஜர் மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா 43 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் கண்டிப்பாக இருக்குது. இந்த ஃபோனுடைய ரியர் கேமரா பற்றி பார்க்கலாம். ரியரில் உங்களுக்கு வந்து 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகா பிக்சல்னா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு ஒய்டு கேமரா OIS சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது கேமரா வந்து 50 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட் கேமரா. மூணாவது கேமரா வந்து 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பட் இது 2 மெகா பிக்சல் கண்டிப்பாக வருமா வராதுன்னு தெரிய வரல. பொறுத்து வந்து பார்ப்போம். ரியரில் உங்களுக்கு வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது, படரமா சப்போர்ட் இருக்குது, HDR சப்போர்ட் இருக்குது. LED பக்கத்தில் உங்களுக்கு வந்து ரிங் லைட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரிங் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த சப்போர்ட்டும் இருக்குது. ரியரில் நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 FPS வீடியோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ரியரில் கேமரா பொறுத்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோனுடைய செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். செல்ஃபியில் உங்களுக்கு வந்து சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகா பிக்சல்னா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு சிங்கிள் ஒய்டு கேமரா. செல்ஃபியில் உங்களுக்கு டோயல் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, படரமா சப்போர்ட் இருக்குது, HDR சப்போர்ட் இருக்குது. செல்ஃபி வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 FPS வீடியோ எடுத்துக்கலாம் மேக்ஸிமமாக, அந்த மாதிரி சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுடைய வெயிட் பற்றி பார்க்கலாம். வெயிட் பொறுத்தளவுக்கு 186 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான வெயிட்னே சொல்லலாம். இந்த ஃபோனுடைய திக்னஸ் பொறுத்தளவுக்கு 7.5 mm
திக்னஸும் இருக்குது. இந்த ஃபோனுடைய ஓஎஸ் பற்றி பார்க்கலாம். ஓஎஸ் பொறுத்தளவுக்கு ஆண்ட்ராய்ட் 14 வரப்போகுது. கூடவே ஃபன் டச் ஓஎஸ்க்கான 14 இந்த ஃபோனில் தர போகிறாங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் கண்டிப்பாக வரப்போகுது. இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு 4 கலர் வரப்போகுது. ஒயிட் கலர், அக்வா கலர், கிரீன் கலர் மற்றும் ப்ளூ கலர். கூடவே இந்த ஃபோனுடைய சென்சார்ஸ் பற்றி பார்க்கலாம். சென்சார்ஸ் பொறுத்தளவுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார் மாதிரி எல்லா சென்சாரும் கவர் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம். இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ஒய்ஃபை சப்போர்ட் இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது. கூடவே இந்த ஃபோனில் ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்குது. கூடவே சிம் ட்ரேல வந்து 2 சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து போட முடியாது. NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5 F1 ஜாக் சப்போர்ட் கிடையாது. கூட ரேடியோவும் கிடையாது. இது இந்த ஃபோனோட குயிக்கான கனெக்டிவிட்டி. ஃபைனலாக இந்த ஃபோன் எப்போ லான்ச் ஆகுன்னு கேட்டிங்கன்னா மார்ச் 7 லான்ச் ஆக போகுது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் தான் இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபோன் மட்டும் இல்லை, விவோ V30 Pro மற்றும் விவோ V30 2 ஃபோனுமே லான்ச் ஆக போகுது. ஸோ மறக்காமல் வேணும்னா பைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற ஃபோன் வந்து ஒரிஜினல் ஃபோன் கிடையாது, டம்மி ஃபோன் தான். எது கிரியேட் பண்ணுறதுனா சில பேர் வந்து முதல் நாளே இந்த ஃபோன் அவங்க பிளான் பண்ணுவீங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் என்னது, ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண எப்போ இருக்குன்னு தெரிய வராது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அதனால தான் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ படிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த விவோ V30 அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ படித்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் அப்புறம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போது மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.